எம்ஜிஆருக்கு வாரிசுகளே இல்லை. அப்போ அவருடைய சொத்து அந்த விஷயங்கள்லாம் யார் கவனிச்சுக்கிறா, யார் பார்த்துக்கிறா, இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள நிறையவே இருக்கு. ஆனால் அவங்களுடைய வாரிசுகள் அப்படின்றது யார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்தப்போ அவருக்கு சிறுநீரகம் தானம் செஞ்சது எம்ஜிஆருடைய அண்ணன் மகளான லீலாவதின்றவங்க தான் எம்ஜிஆருக்கு சிறுநீரக தானம் பண்ணியிருந்தாங்க. அது அப்போவே அவங்க ஒரு தானம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ சொல்லவே தேவையில்லை. எம்ஜிஆர் அவங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்கள கவனிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் தானம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்தில் தான் எம்ஜிஆர் கடைசி காலம் வரைக்குமே அவர் இறந்தப்போ கூட அந்த தோட்டத்தில் தான் அவர் இறந்தார், அந்த இடத்துல தான் இறந்தார். ஸோ அந்த கடைசி காலம் வரைக்குமே வாழ்ந்த அந்த இடத்த இப்போ யார் பார்த்துக்கிறாங்க, அந்த இடத்துக்கு யார் வாரிசாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மா இருக்காங்க இல்லையா. ஜானகி அம்மாவுடைய அண்ணனாகிய மணி ராஜேந்திரன்றவர், அவங்களுடைய 2 பிள்ளைகள், ஒரு மகள் ஒரு மகன், 2 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா. அவங்க 2 பிள்ளைகள் தான் இன்று வரைக்குமே அந்த ராமாவரம் தோட்டத்துடைய முழு வாரிசுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ராமாவரம் தோட்டத்துடைய இன்றைய வாரிசுதாரர்களாக இருந்துட்டு இருக்கிற லதா ராஜேந்திரன், அதாவது ஜானகி அம்மாவுடைய அண்ணன் மகளான லதா ராஜேந்திரன், அவங்க தான் ஜானகி எம்ஜிஆர்ன்ற காலேஜ் இருக்கு இல்லையா, ஜானகி எம்ஜிஆர் காலேஜ், அது சத்யா ஸ்டூடியோவாக இருந்திருக்கு. அந்த சத்யா ஸ்டூடியோவை தான் ஜானகி எம்ஜிஆர் காலேஜாக மாற்றினாங்க. அந்த காலேஜோட கரஸ்பாண்டண்ட்டாக இன்னி வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு பின்னாடி காது கேளாதோர் பள்ளி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் நடத்தினது. ஸோ அந்த பள்ளியை கவனிச்சுக்கிறதும் லதா ராஜேந்திரன் அவர்கள் தான். குமார் ராஜேந்திரன், அதாவது அந்த லதா ராஜேந்திரன் இருக்காங்களே, அவங்களுடைய அண்ணன் குமார் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய நினைவில்லமா இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. குமார் ராஜேந்திரன்றவர் ஜானகி அம்மாவுடைய அண்ணன் மகன். குமார் ராஜேந்திரன் தான் எம்ஜிஆருடைய அந்த நினைவில்லத்தை கவனிச்சுக்கிறாராம். இருக்கிற எல்லா நினைவில்லங்களும் அவர் தான் கவனிச்சுக்கிறாராம். அந்த சிங்கம், அந்த கார்லாம் நிற்கப்பட்டிருக்கிற அந்த இல்லத்தை எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாராம். எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லைனாலும் எம்ஜிஆருடைய அண்ணன் மகளுக்கு ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஜானகி அம்மாவுடைய அண்ணன் மகன் இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை வாரிசுதாரர்களை அவங்க கொடுத்துருக்காங்க அப்போவே. ஸோ அவங்க தான் இப்போ இதை எல்லாமே ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் காதல் இருந்துதான். 12 வருஷமாக காதலிச்சு தான் அவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். அதாவது 1962 வருஷம், 12 வருஷம் காதலிச்சுட்டு 1962 வருஷம் தான் எம்ஜிஆரும் ஜானகியும் திருமணம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு காதல் இருக்குமா. எம்ஜிஆர் ஜானகி அம்மாவை ஜானு ஜானு அப்படின்னு தான் ஆசையாக கூப்பிடுவாராம். ஸோ அவர் ரொம்ப அழகான ஒரு காதல் இருந்திருக்கு. எம்ஜிஆர் இருந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது, உலகிலே மிக உயர்ந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதை எம்ஜிஆர் இருந்த பிறகு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் போய் தான் அந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ அது அவங்க ரொம்ப பெருமையாக நினச்சிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் இல்லை, இருந்தாலும் ஜானகி அம்மா வாங்கினதே ஒரு பெருமையே தானே. அவங்க 2 பேருடைய காதலும் அவ்வளோ அழகான ஒரு காதலாக இருந்திருக்கான். இதுதான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை. அவங்களுடைய வாரிசுதாரர்களாக இப்போ அவங்க சொத்தை பாதுகாக்கிறவங்க எல்லாருமே இவங்க தான்ன்ற இந்த ஃபுல் டீட்டெயிலும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.